இவ்வளோ நாள் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன உண்மை சம்பவங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கதையாக சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை யாருக்கு நடந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. வேற யாருக்கும் இல்லைங்க, எங்கள் அம்மாவுக்கு அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது நடந்த ஒரு உண்மை திகில் சம்பவத்தை தான் என்கிட்ட சொன்னாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ரீசெண்டாக எந்த சம்பவத்தையுமே என்கிட்ட பகிரலை. ஸோ நான் கதையே இல்லாமல் இருக்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அந்த ஒரு திகில் உண்மை சம்பவத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எங்கள் அம்மா சொன்ன சம்பவம் எங்கள் அம்மாக்கே வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஈரக்கொலையை நடுங்க வச்சுச்சு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான உண்மை சம்பவம் தான். ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் கூட விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் குறையாத அளவுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஷூட் அவுட் யாரெல்லாம்னா இவங்கெல்லாம் தான் ரொம்பவுமே ஆதரவு தாரீங்க. சீக்கிரம் 1K சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறோம். நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ இருக்குது, எல்லாத்தையும் போய் பாருங்கள். இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? அது போக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஒரு டாஸ்க்குங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த டைமில் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ கரெக்டாக இந்த வீடியோவை ஷூட் பண்ணும்போது டைம் என்னென்னா 12:30, அதாவது நைட்டு 12:30க்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். எங்கள் அம்மாலாம் தூங்கிட்டாங்க. ஆனால் உண்மையை சொல்லவா, எங்கள் அம்மா என்கிட்ட இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணும்போது அவங்க இப்போவும் சொல்கிறாங்க, எனக்கு நினச்சி பார்த்தாலே ரொம்பவுமே பயமாக இருக்குது ஹரிஷ். எனக்கு இப்போவுமே இப்போ எங்கள் அம்மாவுக்கு 40+ ஏஜ் ஆகிட்டு, ஆனால் இப்பவும் எனக்கு அந்த சம்பவத்தெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்பவுமே பயமாக இருக்குது ஹரிஷ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப வளவலன்னு பேசாமல் அந்த சம்பவத்துக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஹரிஷ், நிழல்களின் மர்மத்தை அறிய தயாரா? இந்த சம்பவம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் தாங்க. அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் புதுக்கோட்டை மாவட்டம்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் உண்டு தெரியுமா, அங்கே தான் நடக்குது. எங்கள் அம்மாவுக்கு அதான் பூர்வீகமானு கேட்டிங்கன்னா அது கிடையாது. நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் சேரன் மகாதேவின்னு ஒரு ஊர் உண்டு தெரியுமா, அதுதான் எங்கள் அம்மாவுடைய பூர்வீக ஊர். பட் எங்கள் தாத்தா தொழிலுக்காக அந்த புதுக்கோட்டைங்கிற ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அங்கே போய் ஒரு பேக்கரி வச்சு தான் எங்கள் தாத்தா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்தாங்க. ஸோ எங்கள் அம்மாவோட ஃபேமிலியில் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா ஆச்சி, எங்கள் அம்மாவுக்கு 2 அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி, இவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக தான் எங்கள் தாத்தாவுடைய குடும்பம் இருந்துச்சு. எங்கள் அம்மா தான் வந்து ஃபீமேலில் வந்து கடைசி பிள்ளைங்க. எங்கள் அம்மாவுக்கு அடுத்து ஒரு தம்பி உண்டு. ஸோ எங்கள் அம்மா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தாங்க இந்த கதை நடந்துச்சான். அந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆனோட்டி ஒரு 2 வருஷம் நல்லா ஸ்மூத்தாகவே போச்சாங்க ஃபேமிலி. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கரியுமே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்சுட்டு ஒரு கூரை வீட்டில் இருந்து ஒரு நல்ல வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான், அதாவது புதுக்கோட்டையில் வந்து உஸ்லாங்குளம்ங்கிற ஒரு ஏரியாவில் தான் வந்து எங்கள் தாத்தா அப்படியே ஷிஃப்ட் ஆனாங்க. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூரை வீடு இருக்கும் தெரியுமா, அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கிரவுண்டு மாதிரி உண்டாங்க. அதில் தான் வந்து யாரெல்லாம்னா எங்கள் அம்மா, எங்கள் மாமா, வேறு எங்கள் அம்மா வயசு அந்த குட்டி குட்டி அந்த தெருவில் உள்ள செட்டு சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லோரும் சின்ன வயசில் விளாட்றதாங்க. எங்கள் அம்மா தான் வந்து எப்படின்னா அந்த ஏரியாலே வந்து ஒரு கியூட்டி கேர்ள் மாதிரி, அதாவது எல்லார் வீட்டில் உள்ளவங்களும் தூக்கி கொஞ்சுவாங்களாம் எங்கள் அம்மாவை, சோறு ஊட்டி விடுவாங்களாம் நிறைய பேர். அங்கே உள்ள பாட்டி தாத்தா எல்லாத்துக்குமே எங்கள் அம்மா வந்து ஒரு ஃபேவரட் கேர்ள் மாதிரி, அந்த ஏரியாலே ஒரு ஃபேவரட் கேர்ளாக எங்கள் அம்மா அப்போவே வளம் வந்திருக்கு. ஸோ இப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த ஏரியாவில் ஒரு அக்கா உண்டுங்க, நல்ல டீனேஜர் அக்கா. அவங்க பேர் வந்து பவானி. எங்கள் அம்மா வந்து பவானி அத்தைன்னு தான் அவங்கள வந்து சொல்லுவாங்க. அந்த பவானி அத்தைக்கு வந்து எங்கள் அம்மா மேலே ரொம்பவுமே ஒரு பாசம் உண்டாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்குமே மற்றவங்க எல்லாத்தையும் தாண்டி அந்த பவானி அத்தை அப்படிங்கிறவங்க மேலே ரொம்பவே பாசம் உண்டா. அவங்க தான் மத்தியானம் சோறு ஊட்டுறதா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வர்றதா இருக்கட்டும், இந்த ஈவினிங் ஆகிட்டுனா என்ன தேய்ச்சி தலைவாரிலாம் செய்வாங்க தெரியுமா, அப்போ உள்ள அந்த காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த ரோட்டில் உள்ளவங்களே வந்து, அதாவது வீதியில் தெருவில் உள்ளவங்களே வந்து ரொம்பவுமே சொந்தக்காரங்க மாதிரி பழகுவாங்க. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நடந்தனால அந்த பவானி அத்தைங்கிற வந்து எங்கள் அம்மா மேலே ரொம்ப பாசம். எங்கள் அம்மாவுமே எப்போவுமே பவானி அத்தை கூட தான் இருக்குமாங்க. நைட்டு தூங்கும்போது மட்டும்தான் வருமா வீட்டுக்கே. ஸோ அடிக்கடி பவானி அத்தை அவங்க தான் வந்து இவங்களுக்கு ABCD 1 2 3 எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு அந்த பவானி அத்தை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இப்படியே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த பவானி அத்தைக்கு வந்து கல்யாணம் ஆகுதாங்க. கல்யாணம் ஆனவாட்டி அவங்க வந்து துரதிர்ஷ்டவசமாக இப்போ தான் ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா அந்த பவானி அத்தையோட ஹஸ்பண்ட் இருக்கார் தெரியுமா, அவர் சரியான குடிகாரறாங்க. டெய்லி குடிச்சிட்டு வந்து அந்த பவானி அத்தையை போட்டு அடின்னு அடிப்பாங்களாம், ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுவாராங்க. எங்கள் அம்மா வந்து அதுக்கப்புறம் எவ்வளவோ பவானி அத்தைக்கிட்ட நான் விளையாட போகிறேன் அது பண்ணுறேன்னு சொல்லும்போது எங்கள் ஆச்சிக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டோட குணம்லாம் தெரியுங்களா, நீ போவாத, அவர் தண்ணியை போட்டு இது பண்ணிட்டுருப்பார், சண்டை போட்டுட்ருப்பார், நீ போவாதன்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து அந்த பவானி அத்தைக்கிட்டே போக விடாதாங்க. அந்த பவானி அத்தையாலையும் வெளியே வந்து எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா புருஷன் வந்து அந்த மாதிரி ஒரு சந்தேக பிறவியாக, அது போக அடின்னு போட்டு அடிப்பான் நான் தண்ணியை போட்டு.
ஸோ இப்படியே என்ன ஆகுது, ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த பவானி அத்தை அப்படிங்கிறவங்க வந்து வேற ஒரு ஊருக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மாவுமே அந்த பவானி அத்தையோட நினப்புலலாம் இல்லாமல் அதுக்கப்புறம் அப்படியே எங்கள் மாமா பெரியம்மா கூடலாம் விளாண்டுட்டு வச்சுட்டு, ஏன்னா சின்ன பிள்ளை தானே, அப்போ ஒரு 4ஆம் கிளாஸ் தானே படிக்காங்க, அதனால் பெரிய லெவலுக்கு ஒரு இம்பேக்ட் இல்லாமல் நார்மலாக அதுக்கப்புறம் சகஜமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. ஸோ இப்போ என்னன்னா, நல்ல பெரிய ஃபேமிலினால வீடு வந்து நல்ல வீடு தான், ஆனால் கொஞ்சம் குட்டி வீடுனால என்னாச்சு, எங்கள் ஆச்சி, எங்கள் பெரியம்மா, எங்கள் அம்மா 3 பேர் என்னென்னா கொஞ்சம் அந்த வாசல் கிட்ட படுப்பாங்களாங்க. அதாவது இந்த திண்ணை மாதிரி போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த வாசல் கிட்ட படுப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்போது கை சப்புற பழக்கம் உண்டாங்க. அப்படி கை சப்பிகிட்டே இருக்கும்போது இது எங்கள் அம்மா சொன்னாங்க, என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் அம்மாவை யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்துச்சாங்க. இங்கே வா இங்கே வா இங்கே வான்னு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சா. எங்கள் அம்மாவுக்கு வந்து பயம், யாருடா நம்மளை கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா யோசிச்சுட்டே இருக்குமாங்க. நைட்டு ஆனாலே யாரோ ஒரு ஆள் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஆகும், யாரோ கூப்பிட்ற சவுண்டு கேட்டாலே உடனே பயந்து எங்கள் ஆச்சியை இறுக்கமாக கெட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. எங்கள் ஆச்சி என்னன்னு கேட்டால், அம்மா பயமாக இருக்குமான்னு எங்கள் ஆச்சியை போட்டு பாடாப்படுத்துமா. எங்கள் ஆச்சி பேசாமல் படுடி அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருவாங்களாம். எங்கள் அம்மாவும் இது பண்ணிடுவாங்க. ஸோ இப்படியே தொடர்ச்சியாக நடக்குது, யாரோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க எங்கள் அம்மாவை. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் எங்கள் அம்மாவோட கையை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. எப்போ, நைட்டு நேரத்தில். அப்போ எங்கள் அம்மா வந்து சுயநினைவுலே இல்லாமல் அப்படியே பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. யாரோ ஒரு ஆள் எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்காங்களாம். அது ஆனா பொண்ணா யாருன்னே தெரியலையாம். ஆனால் எங்கள் அம்மா அவங்க பின்னாடியே போய்கிட்டே இருக்காங்களாம். போய்கிட்டே இருக்கும்போது என்னென்னா, அந்த குடிசை உண்டுன்னு சொன்ன தெரியுமா, அந்த குடிசைக்கு பின்னாடி ஒரு கிரவுண்டு உண்டுன்னு சொல்லிட்டு அந்த இடம் வரைக்கும் போயிடுவாங்களாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆகும்னு தெரியாது, திடீர்னு கிடுகிடுன்னு ஓடி வந்து எங்கள் ஆச்சிக்கிட்ட வந்து படுத்துருவாங்க. ஸோ இவங்க இப்படி நைட்டு வெளியே போகிறது கூட யாருக்குமே தெரியாதாங்க வீட்டில். ஏன்னா எல்லோரும் தூங்கிட்டு தானே இருப்பாங்க. அப்படி அந்த கேப்பில் எங்கள் அம்மா எதுக்கு போகிறாங்கன்னு தெரியாதான், எதுக்கு வராங்கன்னு தெரியாதான், அப்படி நடந்து போவாங்களாம். திடீர்னு திரும்ப வந்து படுத்துருவாங்க. இதே மாதிரி கண்டினியூஸாகவே நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. என்னென்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை இதே மாதிரி நடந்து போயிட்டு வந்து படுத்துருவாங்களாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஏன் இப்படி பண்ணுறோன்னு, அப்போது வந்து சின்ன பிள்ளை தானே, எதுவுமே அவங்களுக்கு தெரியலையா, யார் நம்மளை கூப்பிட்றான்னு தெரியலையா, எதுவுமே தெரியலையா. வீட்லேயும் சொல்ல முடியல, ஏன்னா எங்கள் ஆச்சி என்ன சொன்னாலும் திட்டி விட்டுருமா. பேசாமல் படுடி அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் ஆச்சி திட்டி விட்டுருமாங்க. எங்கள் ஆச்சி எங்ககிட்டலாம் ரொம்ப பாசமாக இருக்கும். எங்கள் அம்மாவை தான் போட்டு பொழந்து கெட்டது போல். இப்போ எங்கள் அம்மா எங்களை பொழந்து கெட்டதில்ல, அதனால எங்கள் ஆச்சி எங்கள் அம்மாவெல்லாம் பொழந்து கட்டியிருக்கு போல். இதுக்கப்புறம் என்ன இருக்குது, இதே மாதிரி யாரோ ஒரு ஆள் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. யாருன்னே தெரியல. எங்கள் அம்மாவும் அப்படியே நடந்து போய் அதே இடத்துல நிற்பாங்க. அப்போ என்னென்னா, பெரிய லெவலுக்கு மின் விளக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ரொம்ப பழைய இதனால நைட்டு ரொம்பவுமே அந்த இடத்துல லைட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நிலா வெளிச்சம் மட்டும் தான். அப்போது எங்கள் அம்மா அந்த இடத்துல நிற்காங்க. இப்போ தான் என்னென்னா, பக்கத்தில் வந்து 2 பாட்டி தாத்தா வந்து வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க முன்னாடிலேருந்தே இருக்காங்க போல். அவங்க வந்து வெளியே உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா என்னடா இந்த பிள்ளை இந்த டயத்தில் எங்கே போயிட்டு இருக்குன்னு நோட்டி, பிள்ளை இங்கே பாரு எங்கே போகிறேன்னு நோட்டி எங்கள் அம்மா இப்படியே திரும்பி பார்த்துருக்கு. அவங்க என்னை கூப்பிட்றாங்கன்னு எங்கள் அம்மா அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. உடனே யார் கூப்பிட்றா, நீங்கள் வா இங்கே வான்னு நோட்டி. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நேராக இவங்ககிட்ட வந்திருக்காங்க. இவங்ககிட்ட வந்தோட்டி உடனே எங்கள் ஆச்சி எங்கள் தாத்தா எல்லார்ட்டையும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இவன் இந்த மாதிரி இங்கே வந்து நின்றுட்டுருக்கா அப்படின்னு நோட்டி. எங்கள் ஆச்சி சரியான அட்டி, இந்த ராத்திரியில் உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா உடனே அழுதுகிட்டே படுத்துட்டாங்க. படுத்ததுக்கப்புறம் என்னாச்சு, அதே மாதிரி திரும்ப மறுநாள் வந்து யாரோ கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. எங்கள் அம்மா காதெல்லாம் பொத்திக்கிட்டு அப்படியே பயத்துலேயே இருந்திருக்குங்க. பயத்துலேயே இருந்தோட்டி என்னாச்சு, மறுநாள் காய்ச்சல் வந்திருக்குங்க. பயங்கரமாக காய்ச்சல் அடிக்குது. எங்கள் அம்மாவுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா, சின்ன வயசு தானே, ரொம்ப பயத்துலேயே காய்ச்சல் வந்துட்டு போல். எங்கள் தாத்தா ஆச்சுலாம் வந்து மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க, காய்ச்சல் வந்து சரியாக மாட்டேங்குது. அப்போ நைட்டு அப்படியே படுக்க வச்சுருக்காங்க. யாரோ ஒரு ஆள் எங்கள் அம்மா கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஃபீல் ஆகியிருக்காங்க. அப்போ யாரா அப்படின்னு ஒட்டி பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு உருவம் அப்படிங்கிற மாதிரி இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஓரளவு கிளாரிஃபை ஆயிருக்குங்க. யாரோ ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வழக்கம் போல் அதே மாதிரி போயிருக்காங்க. இந்த வாட்டி என்ன ஆகிட்டு, அந்த பாட்டி தாத்தா கூப்பிடும்போது அந்த உருவம் ஆப்போசிட் சைடில் இருந்து ஒரு உருவம் நீங்கள் வான்னு சொல்லி அந்த குடிசை வீட்டு பின்னாடி உள்ள கிரவுண்டு, அதாவது ஒரு சின்ன முடுக்கு மாதிரி உண்டாங்க, அந்த கிரவுண்டுக்கு வாசலில் வந்து அந்த உருவம் இருக்கான். எங்கள் அம்மா இதில் நிற்கா, நடுசில் குடிசை வீடு இருக்குது. இந்த சைடு அந்த பாட்டி தாத்தா இருக்காங்க. அந்த சைடு உருவத்துக்கு வந்து என்னை இங்கே வான்னு கூப்பிட்டுருக்குங்க. இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டி தாத்தா வந்துட்டு இங்கே எங்கே போகிறேன், இங்கே வான்னு நோட்டி, இல்லை அவங்க கூப்பிட்றாங்க நான் போகிறேன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பயம், என்னடா இந்த பிள்ளை இந்த ராத்திரியில் வந்துட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வேறு ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோட்டி, அந்த தாத்தா இருக்கார் தெரியுமா, அந்த பக்கத்து வீட்டில் 2 பாட்டி தாத்தா, அந்த தாத்தா நேராக விறுவிறுன்னு வந்து எங்கள் அம்மா கையை பிடிச்சி செவுட்டில் ஒரு அட்டிங்க சப்புன்னு அடிச்சு விட்டு எங்கள் அம்மாவுக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு சுயநினைவுக்கே வந்திருக்கு. உடனே திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. எங்கள் ஆச்சி இந்த
தடவையும் போட்டு அடி. அப்போ எங்கள் பெரியம்மா இருந்துட்டு சும்மா அறியுமா அவளே எதையோ பார்த்து பயந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கா. இவ பயப்படுவான்னு சொல்லி எங்கள் ஆச்சி திரும்பியும் போட்டு அடிக்க தான் செஞ்சுருக்கா. அடிச்சோட்டி சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுமே தூங்கியிருக்குங்க. இப்போ தான் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரும்பியும் நைட்டு இதே மாதிரி இப்போ நடந்திருக்குங்க. எங்கள் அம்மா அங்கம்மாவுக்கு போகுது. இந்த வாட்டி என்னென்னா எங்கள் பெரியம்மா வந்து பார்த்துட்டு என்னென்னா இவன் எங்கேயோ போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது எங்கள் மாமா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எங்கள் தாத்தா பாட்டிலாம் பின்னாடியே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இவர் நேராக எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டு அதே இடத்துல நின்றுட்டு போகுது. எங்கள் மாமா கையை பிடிச்சி இழுக்காங்க. நான் பவானிக்கிட்ட போகணும்னு எங்கள் அம்மா அழுதுருக்கு. எல்லாத்துக்கும் புரியவே இல்லை. இவன் என்னடா இப்படி சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு நொட்டி அங்கே பவானி அத்தை நிற்காங்க. என்னை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே பவானி அத்தை நிற்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம். அந்த சைடு பார்த்தா அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் எங்கள் அம்மா இப்பவும் சொல்லுது எனக்கு அந்த இடத்துல அந்த பவானி அத்தை வந்து கண்ணுக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லுதுங்க. ஆனால் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கண்ணுக்கு மட்டும் அந்த பவானி அத்தைங்கிறவங்க வந்து தெரிஞ்சிருக்காங்க. ஸோ எங்கள் மாமாலாம் இருந்துக்கிட்டு யார் இருக்கா யாரும் இல்லை நீ வான்னு நொட்டி. ஆனால் எல்லாரும் இங்கே நின்று எங்கள் அம்மா கையை பிடிச்சி இழுக்கும்போது அந்த பவானி அத்தை உருவம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க தெரியுமா. அவங்க இருந்துக்கிட்டு நீ என்கிட்ட வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க டக்குன்னு கையை உதறி விட்டு அந்த பவானி அத்தை அவங்கக்கிட்ட ஓடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் மாமா இருந்துக்கிட்டு விறுவிறுன்னு ஓடி போய் கையை பிடிச்சி இழுத்துருக்காங்க. எங்கள் மாமா காதுக்கும் அந்த குரல் கேட்டிருக்கு. இங்கே வந்துருன்னு குரல் கேட்டிருக்கு. எங்கள் மாமா பயந்துட்டாங்க. உடனே எங்கள் அம்மா கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அம்மா எனக்கும் இந்த மாதிரி கேட்குதுப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா கிட்ட சொன்னோட்டி எங்கள் தாத்தாக்குமே ரொம்ப பயம். என்னடா இது இவனுக்கு ஏதோ குரல் கேட்டிருக்குன்னு இது ஏதோ அமானுஷமாக இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி எங்கள் தாத்தா பயந்து அந்த காலத்தில் அந்த தர்காலாம் உண்டு தெரியுமா, அதாவது இந்த பள்ளிவாசல் அங்கே போவோம்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு சேர்ந்து பள்ளிவாசலுக்கு போயிருக்காங்க. அப்போ போகும்போது அங்கே தண்ணி எரிஞ்சிருக்காங்க. அப்போது அந்த தர்காவில் உள்ளவர் சொல்லியிருக்காரு என்னால் இப்போ தண்ணி எரிய மட்டும்தான் முடியும், எந்த தாயத்தை எதுவும் கெட்ட முடியாது. ஏன்னா என்ன ரீசன் என்ன காரணம் அது யாரு இந்த மாதிரி உண்மையாலுமே அமானுஷத்தினால தான் பயந்துருக்காங்களா இல்லை வேற ஏதாவது விஷயமா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி தாயத்தை கட்ட முடியும். நான் சும்மா ஏதாவது ஒரு தாயத்தை கட்டி அது நாளை பின்ன பெரிய பிரச்சனையாயிடக்கூடாது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் தாத்தா கிட்ட சொன்னோட்டி எங்கள் தாத்தாவும் இருந்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு தண்ணி எரிஞ்சு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்துட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா எங்கள் பெரியம்மா இருந்துக்கிட்டு நான் இவ பக்கத்தில் படுத்துக்கிறேன், இவ எங்கே இது பண்ணாலும் பார்த்துக்கலாம் இனிமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி எங்கள் அம்மா வழக்கம் போல் அதே படுத்துருக்குங்க. படுத்துட்டு இருக்கும்போது எங்கள் பெரியம்மா வந்து அப்படியே முழிச்சு பார்த்துருக்கு. யாரோ ஒரு ஆள் எங்கள் அம்மாவோட கையை மட்டும் பிடிச்சி அப்படியே இழுக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குங்க. எங்கள் பெரியம்மா பயந்து கத்த ஆரம்பிச்சோட்டி டக்குன்னு எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சோட்டி யாருக்குமே ஒன்றுமே தெரியல. எங்கள் பெரியம்மாவுக்கு மட்டும் அந்த கையானது எங்கள் அம்மா கையை இப்படி பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. அம்மா தெரியுதுமான்னு எங்கள் பெரியம்மா பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடுங்கிட்டு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் அம்மாவும் எந்திரிச்சிட்டு பவானி வந்துட்டியா, பவானி அத்தைன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. எங்கள் தாத்தாக்கு மாமாவுக்குலாம் ஒன்றுமே புரியல. என்ன ஆகிட்டு எல்லாரும் அப்படி யாருமே கை காலெலாம் பிடிக்கல. டக்குன்னு எங்கள் அம்மா எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஓடி நேராக அந்த இது இருக்கும் தெரியுமா, ஒரு கூரை வீடுக்கு பின்னாடி கிரவுண்டு, அந்த முடுக்குள்ளேயே அந்த கிரவுண்டு கிட்ட வர ஓட ஆரம்பிச்சிட்டாங்களாம். உடனே எங்கள் தாத்தா மாமா 2 பேரும் சேர்ந்து ஓடி போய் எங்கள் அம்மாவை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னா நான் பவானிக்கிட்ட போகணும்னு எங்கள் அம்மா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. அப்போ தான் எங்கள் தாத்தாவுக்கு புரிஞ்சிருக்கு இவ பவானின்னு தான் சொல்கிறா. அப்போ இந்த பவானி எங்கே இருக்கா என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்னு நொட்டி அந்த தெருவில் உள்ள எல்லாத்துட்டையும் விசாரிச்சொட்டி அதுக்கு பக்கத்தில் வந்து திருவப்பூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் உண்டுங்க. அது கூட கொஞ்சம் ஃபேமஸான ஊர். அந்த திருவப்பூரில் தான் வந்து அந்த பவானி அத்தை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. ஸோ எங்கள் தாத்தாவும் மாமாவும் என்ன பண்ணுறாங்க, மறுநாளே பஸ் ஏறி திருவப்பூருக்கு போயிருக்காங்க அந்த பவானி அத்தையோட அட்ரஸ் வாங்கிட்டு. அங்கே போனவட்டி தான் ஒரு திடுக்கிடும் தகவல் தெரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பவானி அத்தை இறந்தே 3 மாதம் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருதுங்க. ஸோ இந்த இடத்துல எனக்குமே எங்கள் அம்மா சொல்லும்போது பயங்கரமான ஷாக் ஆகிட்டு. யோசிச்சு பாருங்க, அந்த பவானி அத்தைன்னு சொல்லிட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த பவானி அத்தை தான் எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுது. ஆனால் அந்த பவானி அத்தை இறந்தே 3 மாதம் ஆகிட்டா. அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து தண்ணியை போட்டு ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணுவாருன்னு சொன்னது தெரியுமா. அவங்க டார்ச்சர் தாங்க முடியாமல் தூக்கு போட்டு இறந்துருக்காங்களாங்க அந்த வீட்லேயே. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அதே மாதிரி தண்ணி அடிச்சுட்டு அவர் அங்கேயே தான் இருக்காராம். அங்கே பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு தூக்கு போட்டு இறந்துட்டா 3 மாதம் ஆயிட்டு, ஆனால் இந்த பொறுக்கி போய் அப்படியே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்டை போட்டு திட்டினாங்களாம். எங்கள் தாத்தாக்கு ரொம்பவுமே பயமாயிட்டு. ஐயோ ஏதோ ஒரு அமானுஷம் தான் இருக்குமேன்னு பார்த்தா இப்போ உண்மையாகவே தெரிஞ்சு போச்சு இது ஒரு அமானுஷம்னால தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு உடனே எங்கள் தாத்தா என்ன பண்ணுறாங்க, எங்கள் மொத்த ஃபேமிலியுமே அந்த தர்காவுக்கு
கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை காட்டி இந்த புள்ள தான் வந்து நைட் ஆனாலே இந்த மாதிரி யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லி ரொம்பவுமே பயப்படுறா அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் சொல்லி இப்போ அந்த பவானி அக்காவை பற்றியும் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன வயசுல இவளை நல்லா தூக்கி எடுத்து வளர்த்து எல்லாமே இது பண்ணா. ஆனால் அவள் இந்த மாதிரி கல்யாணம் ஆகி போயிட்டா. போனதுக்கப்புறம் இவள் கொஞ்ச நாள் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தா. ஆனால் அதுக்கப்புறம் இவள் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லா சின்ன பிள்ளைங்க கூட விளாண்டு சரியாயிட்டா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பவானிங்கிறவங்க இறந்துட்டாங்களாம். இறந்ததுக்கப்புறம் இப்போ ஆத்மாவை என் மகளோட கண்ணுக்கு தெரியுறாங்களோன்னு எனக்கு தோணுது. அவங்க தான் வான்னு கூப்பிடுறாங்களோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி அந்த தர்காவில் உள்ளவருக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பவானிங்கிறவங்க அவங்களுடைய ஆத்மா தான் இந்த வேலையை பார்க்குது. எங்கள் அம்மா மேலே உள்ள அதிக பாசத்தினால இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒரு தாயத்து ஒன்று ரெடி பண்ணி எங்கள் 2 பெரியம்மாக்கு 2 மாமாக்கு எங்கள் அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து கட்டி விட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கள் அம்மாவோடைய முடியை பிச்சு அந்த கருப்பு கயிறில் நல்லா இறுக்கமாக சுற்றி அதில் தாயத்து வச்சு எங்கள் அம்மாவுக்கு காலில் கட்டி விட்டாங்களாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாரம் எங்கள் அம்மாவுக்கு நிற்காமல் காய்ச்சலாங்க. என்னெல்லாமோ மாத்திரை போட்டு பார்த்துட்டாங்களாம், ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டாங்களாம், சுத்தமாக கேட்கலாங்க. நாட்டு வைத்தியம் பார்த்துட்டாங்களாம், இங்கிலீஷ் வைத்தியம் பார்த்துட்டாங்களாம், எதுவுமே கேட்கலையா. அந்த காய்ச்சலானது துளி கூட நிற்கலையா. அப்பவும் அந்த தர்காவில் உள்ளவரே சொல்லியிருக்காரு பாருங்கள். அந்த தர்காவில் உள்ளவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் ஒரு பூஜை பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உங்கள் பொண்ணுக்கும் உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்கள் அம்மா காய்ச்சல் வந்து ஒன்றுமே ஒழுங்காக சாப்பிட முடியாமல், என்ன சாப்பிட்டாலும் வந்து வாந்தி எடுத்துருவாங்க. நாங்கள் ஒன்றுமே சாப்பிட முடியாமல் ரொம்ப ஒரு மாதிரி துரும்பா இழைச்சி ரொம்ப ஒரு சீரியஸ் கண்டிஷனுக்கே போயிட்டாங்களா. ஏன்னா அந்த லெவலுக்கு காய்ச்சலானது இதாகிட்டாங்க. இப்போவுமே வந்து எங்கள் அம்மா சொல்லும், அந்த டைம்லாம் நான் வந்து பொழைப்பனானே தெரியல, அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. தூத்துக்குடியில் வந்து எங்கள் தாத்தாவோட குலதெய்வம் வந்து எங்கள் தாத்தா வந்து வேண்டியிருக்காங்களா, இந்த மாதிரி என் பிள்ளைக்கு மட்டும் சரியாயிட்டுன்னா குடும்பத்தோடு வந்து நான் உங்களுக்கு கெடா வெட்டி பொங்க வைக்கேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் தாத்தா வேண்டினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளில் எங்கள் அம்மாவுக்கு காய்ச்சலும் கம்மியாயிட்டு அதே மாதிரி குடும்பமுமே பழைய நிலைமைக்கு வந்துட்டுங்க. ஸோ இதுக்கப்புறம் எங்கள் தாத்தா குடும்பத்தோடு போய் குலதெய்வம் கோயிலில் கெடா வெட்டி பொங்க வச்சு அதுக்கப்புறம் அந்த நேர்த்திக்கடனையும் முடிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் எங்கள் அம்மா வாழ்க்கையில் நடந்த ஒரு திகில் அமானுஷ உண்மை சம்பவங்க. ஸோ இப்போ நான் வேறு வழியே இல்லாமல் எங்கள் அம்மா கதையை சொன்னேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் யாருமே எனக்கு வந்து எந்த கதையுமே சொல்லலை. ஸோ என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். வந்து உங்களுடைய ஸ்டோரியை சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பயங்கரமாக உங்களோட ஸ்டோரியும் சொல்லிடலாம். ஆனால் இப்போ கூட எங்கள் அம்மா வந்து அந்த பவானி அக்கா, பவானி அத்தை அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னாலே நடுங்குங்க. ஏன்னா அந்த மாதிரி எங்கள் அம்மா வாழ்க்கையில் ரொம்பவுமே பாதித்த ஒரு இன்சிடெண்ட். இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு திகில் அமானுஷ உண்மை சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.